அமெரிக்காவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் காதில் ரத்தம் சொட்ட சொட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நாட்டின் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் என்ற இடத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்டு டிரம்ப் பொதுமக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் இருந்து டிரம்பை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் காதில் காயமடைந்த டிரம்ப் உடனடியாக மைக் ஸ்டாண்ட் பின்புறம் பாதுகாப்பாக குனிந்தார். And you know, that's a little bit old, that chart. That chart's a couple of months old. And if you want to really see something that's said, take a look at what happened. உடனடியாக ட்ரம்ப் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் அவரது வலது காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் ரத்தம் முகத்தில் வழிய ட்ரம்ப் ஆக்ரோஷமாக முழங்கினார். இந்நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். மேலும் துப்பாக்கியால் சுட்டவரையும் அந்நாட்டு காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். காதில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ட்ரம்ப் தற்போது நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்பாளர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது அந்நாட்டு அரசியலில் பெரும் விவாத பொருளாகியுள்ளது. டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் ஒருபோதும் இடம் கிடையாது என்று கூறினார். இந்த சம்பவத்தை ஒன்று சேர்ந்து கண்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் ட்ரம்ப் மற்றும் பரப்புரையில் ஈடுபட்ட அவரது ஆதரவாளர்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் பைடன் தெரிவித்தார். There's no place in America for this kind of violence. It's sick. It's sick. It's one of the reasons why we have to unite this country. We cannot allow for this to be happening. We cannot be like this. We cannot condone this. And so ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் கூறியுள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்காவில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்படும் என்று கூறினார். தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கு தேர்தல் வர்றதுக்கு. அப்போ இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நாட்டில் போட்டி போடக்கூடிய ஒரு அதிபருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கே, அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேள்விகள் கட்டாயம் எழுப்பப்படும். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னொன்று கன் லாஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கன் லாஸ் ரொம்ப வித்தியாசமான கன் லாஸ். ஏன்னா 2வது சட்ட திருத்தத்தின்படி அவங்க தற்பாதுகாப்புக்காக அவர் யார் வேணாலும் துப்பாக்கிகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டமே இருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய கேம்பெயின் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் துப்பாக்கிகளை தாராளமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதும், பைடனோட கேம்பெயின் அவங்க சார்ந்தவங்க கன் லாஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அவங்கள இன்னும் கொடுக்கக்கூடாது, சுய பாதுகாப்பு முக்கியமா இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம துப்பாக்கிகளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இந்த 2 துர்வத்தனமான பிரச்சனைகள் இருக்கு. இப்ப யார் இந்த பிரச்சனையை எழுப்பினாலும் துப்பாக்கியை வெளியே விட்டதுனாலதான் அவன் சுட்டான் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பாதுகாப்புக்கான துப்பாக்கிகள் இருந்ததுனாலதான் அவரை தடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற இந்த 2 பிரச்சாரங்களும் இன்னும் அதிகமா வலுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சம்பவத்தினால தேர்தல்களில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன நடக்கும்னா, பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்படும். ஏற்கனவே ஜான் எஃப் கென்னடியினுடைய அந்த தாக்குதல் மிகவும் பயங்கரமான பிரச்சனை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் ரேகன் மேல தாக்குதல் நடந்துச்சு. ரேகன் மேல தாக்குதலுக்கு அப்புறம் பல அடுக்கு பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் இப்பவும் பாதுகாப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர பெரிய அளவில் தேர்தல் களத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான இது நேரம் இல்லை. இது ஒரு பெரிய சாத்தியக்கூறு அமையாது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது கவலை தருகிறது எனவும் அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்றும் கூறியுள்ளார்.
ட்ரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் மோடி பதிவிட்டுள்ளார். மேலும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார்.